அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் அண்ணன் சீமான் அவர்களின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். கேளீர் என்றால் என் உறவினர்கள். அந்த மொழிக்கேற்ப அண்ணன் சீமான் அனைவரையும், இது என் நாடு, இது என் மக்கள். என் மக்கள்னா எப்படி? என் அப்பத்தா, என் முப்பாட்டன், என் பாட்டன், என் தம்பி, என் தங்கச்சி சொல்லும் பொழுதே அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். கேட்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். நமக்கு ஒரு அண்ணன், நம்மளுக்கு ஒரு கூட பிறந்தவன்பா, இவன் என் புள்ளப்பா, இவன் நீ தமிழண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அண்ணன் சீமான் அவர்கள் இயற்கையை நேசிப்பார். ஆடு மாடு மலை மடு மண், அந்த மலையை என் தாயின் மார்பகம் அப்படியே சொல்லுவார். இந்த மலை வந்து என்னோட தாய், இது என் தாயோட மார்பகம், அதை நீ அறுத்து அதை மண்ணை திருடி விற்கிறியே புலம்பினே இருப்பார். சீமான் ஆடு மேய்க்க சொல்கிறாரு, மாடு மேய்க்க சொல்கிறாரு, பண்டி மேய்க்க சொல்கிறாரு, விவசாயம் பண்ண சொல்கிறாரு. என்னை கேவலப்படுத்துறீங்களே, ஈனப்படுத்துறீங்களே, அது ஒரு தொழில் இல்லைன்னு சொல்கிறீங்களே. ஆனால் அந்த தொழிலுக்கு எதற்கு ஒரு துறை, அதற்கு எதற்கு ஒரு அமைச்சர்? கேள்வி கரெக்டு தானே? அவரோட தம்பி ஒருத்தர், அவரோட கட்சிக்காரர் ஒருத்தர் இப்போ தருமபுரியில் 2 கோடி ரூபாய்க்கு அற்புதமான பங்களா கட்டின்னு இருக்கிறாராம். ஏதரா தம்பி இந்த பணம்னு உனக்கு அவர் கேட்டார்னா, அண்ணன் சீமான் கேட்டாராம். அதற்கு அண்ணா நான் பன்றி பண்ணை வைத்து கொண்டிருக்கிறேன்னு அவங்க தம்பி பதில் சொல்லிட்டாராம். இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த ஆஸ்பத்திரியில் அந்த சின்ன சங்கில் ஊற்றுறாங்களாம் அந்த கழுதை பால், அது இப்போ 1000 ரூபாவாம். அண்ணன் சொல்லி வருத்தப்படுறாரு. அண்ணன் சீமான் அவர்கள் வேதனை கூட விளையாட்டாக நகைச்சுவையாக வெளிப்படுத்துவார். அதில் நஸ்ருதீன் ஒரு புகழ்பெற்ற நடிகரான். அந்த நடிகர் சொல்கிறாராம், இந்த நகரம் எரியுதேன்னு உனக்கு கவலையாகுது, இந்த நகரத்தை எரிச்சானே ஒருத்தன் பைத்தக்காரன், அவங்ககிட்ட எவன் தீப்பெட்டியை கொடுத்தான்னு எனக்கு வருத்தமாக இருக்குதுன்னு சொன்னாராம். சொல்லி அப்படி சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் அண்ணனோட வருத்தம், அண்ணன் நாட்டை பற்றி எப்படி வருத்தப்படுறாருன்னா, இப்போ கட்டாய திணிப்பாயிடுச்சு. இப்போ இந்த இடைத்தேர்தல் திருச்சியில் வருதே, அது கட்டாய திணிப்பு. அதுக்கு 10 நாள் விடுப்பு, 15 நாள் விடுப்பு, 20 கோடி செலவு, இல்லை 30 கோடி செலவு, இது தேவையே இல்லாதது. இது எதுகளா ஒரு இடைத்தேர்தல்? 2 இடத்துல நீ எதுக்காக நின்ன? மக்கள் வரி பணம் எதுக்காக வீணா போகுதேன்னு மிகப்பெரிய வருத்தம். அதுவும் சமுதாய நலனோட வருத்தம். அண்ணன் சீமானோட வீரம் என்னன்னா, ஆளுங்கட்சியோ இல்லை எதிர்கட்சியோ இல்லை முன்னாள் கட்சியோ நேர்லேயே கேட்பார். 41 பேர் இறந்துட்டாங்க, அதுக்கு நீ எதுக்காக எஃப்ஐஆர் போடலை கேட்குறாரு. முன்னாள் முதல்வரை கேட்குறாரு, எதற்காக நீ எஃப்ஐஆர் போடலை? வேதனை எதை பற்றியது தெரியுமா? உயிர் காக்கிற போக்குவரத்து, மருத்துவம், தண்ணி, பால், அத்தியாவசியமான எல்லாமே வியாபாரம் ஆக்கிட்டீங்களே அப்படின்னு தலையிலே அடிச்சுக்கிறாரு. அண்ணன் நம்மளோட சகோதரி என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட மைண்டை ஃபிட்னஸ் பண்ணிக்கணும், உடலையும் ஃபிட்னஸ் பண்ணிக்கணும், நம்ம திருப்பி வரணும், களம் காணணும்னு சொல்கிறாரு. அண்ணா இதனால் நான் என்ன தெரிவிப்பது? அண்ணா தயவு கூர்ந்து வாருங்கள், கணம் உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்களோட தன்னம்பிக்கையை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து நாங்கள் வளர்க்கணும். இதனை இவன் முடிப்பான் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற குரலுக்கேற்ப நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுக்கு தமிழ் வரும், எங்களுக்கு எல்லாமே நன்மையும் நடக்கும். மாற்றாத சொல் வீண் அப்படின்னு ஓஷோ ஐயா, பகவான் ஓஷோ ஐயா சொல்லியிருக்கிறதா சீமானந்தா ஒரு மேடையில் சொன்னார். அண்ணா உங்களோட சொல் என்றைக்குமே வீண் போகாது. நீங்கள் வாருங்கள், கணம் காணுங்கள், வருவீர்கள் என்று காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.